கோயம்புத்தூரில் ஜுவல்1 புதிய பிரம்மாண்ட ஃபிளாக்ஷிப் ஷோரூமை அந்நிறுவனத்தின் நிறுவனர் ஸ்ரீனிவாசன் திறந்து வைத்தார். தங்கம் மற்றும் வைர நகை வணிகத்தில் தரம், பாரம்பரியம் மற்றும் வாடிக்கையாளர்களின் நம்பிக்கைக்கு பெயர் பெற்ற ஜுவல்1 நிறுவனம் தனது புதிய பிரம்மாண்டமான ஃபிளாக்ஷிப் ஷோரூம் திறப்பு விழா கோயம்புத்தூர் கிராஸ்கட் ரோட்டில் நடைபெற்றது. 42 ஆண்டுகளுக்கும் மேலான பாரம்பரியம் கொண்ட எமரால்ட் ஜுவல் இண்டஸ்ட்ரி இந்தியா லிமிடெட் நிறுவனத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் கே. ஸ்ரீனிவாசன் தலைமையில் திறப்பு விழா நடைபெற்றது. புதிய கட்டிடம் நவீன வசதிகளுடன் உருவாக்கப்பட்டுள்ளது. வாடிக்கையாளர்களுக்கு உலகத்தரம் வாய்ந்த ஷாப்பிங் அனுபவத்தை வழங்கும் வகையில் 5 தளங்களை கொண்ட இந்த ஷோரூமில் தனித்தனி பிரத்யேக பிரிவுகள் அமைக்கப்பட்டுள்ளன. அதில் தங்க நகைகளுக்கான கோல்ட் கேலரி, வைர நகைகளுக்கான டைம் அட்லியர், மணப்பெண் நகைகளுக்கான பிரைடல் பவிலியன், தனி பயன் நகை வடிவமைப்புகளுக்கான த ஒன் லான்ச், வெள்ளி நகைகள் மற்றும் வெள்ளி பொருட்களுக்கான சில்வர் ஸ்டுடியோ ஆகியவை இடம்பெற்றுள்ளன. மேலும் 7 லட்சத்திற்கும் அதிகமான நகை வடிவமைப்புகள், 20க்கும் மேற்பட்ட மேம்பட்ட தொழில்நுட்ப வசதிகள், 100% நம்பகத்தன்மை வாய்ந்த 916 ஹால்மார்க் தங்க நகைகள் மற்றும் வைர நகைகளுக்கான முழுமையான எக்ஸ்சேஞ்ச் மதிப்பு உள்ளிட்ட பல்வேறு வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக நிறுவனம் தெரிவித்துள்ளது. புதிய அடையாளத்துடன் பிரம்மாண்ட அனுபவத்தை வழங்கும் இந்த திறப்பு விழாவில் கோவையை சேர்ந்த முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர். குட் ஈவினிங் எவ்ரிபடி. எல்லாருக்கும் இனிய காலை மாலை வாழ்த்துக்கள். வணக்கம். அதாவது எமரல்ட் ஜுவல் இண்டஸ்ட்ரி இந்தியா லிமிடெட் 1984ல ஸ்டார்ட் பண்ணோம். அப்பா ஸ்டார்ட் பண்ணியிருந்தாரு. ஸ்டார்ட் பண்ணிட்டு 2010ல வந்து எண்ட் கஸ்டமருக்கு வந்து போகணும்னு சொல்லிட்டு ரீட்டைல் ஆர்ம் வந்து ஸ்டார்ட் பண்ணோம். அது பேர் தான் வந்து ஜுவல்1. இன்னைக்கு வந்து ஜுவல்1 சக்சஸ்ஃபுல்லா 15 பிரான்ச்சஸ் வந்து இருக்கு. இப்போ கோயம்புத்தூர் பிரான்ச்சை வந்து ஒரு ரெகுலரா இருக்கிற பிரான்ச்சை வந்து ஃபிளாக்ஷிப் பிரான்ச்சா ஆக்குறோம். ஃபிளாக்ஷிப் பிரான்ச்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே ஒரு கேள்வி வரும். ஃபிளாக்ஷிப்னா இங்க எமரல்டோடைய ஸ்டார்ட், அதாவது பேரண்ட் கம்பெனியோட ஸ்டார்ட் வந்து கோயம்புத்தூர்ல இருக்கிறதுனால இருக்கிறதுல இங்க எல்லா பிரான்ச்லயும் நம்பர் 1 பிரான்ச் கோயம்புத்தூர் பிரான்ச்சா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேர்ல்டு கிளாஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கணும், வேர்ல்டு கிளாஸ் ப்ராடக்ட் கொடுக்கணும், வேர்ல்டு கிளாஸ் சர்வீஸ் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு 22,500 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோர், 5 ஃப்ளோர்ஸ்ல கேட்டரிங், டிஃப்ரெண்ட் செக்மெண்ட். அதாவது கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து கோல்ட் ஜுவல்லரி, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து டைமண்ட் ஜுவல்லரி, செகண்ட் ஃப்ளோர்ல வந்து பிரைடல் ஜுவல்லரி, தேர்ட் ஃப்ளோர்ல வந்து எக்ஸ்க்ளூசிவான பொட்டிக், ஃபோர்த் ஃப்ளோர்ல வந்து சில்வர் ஜுவல்லரி, சில்வர் ஆர்டிகல், சில்வர் பாயல்னு சொல்லிட்டு கஸ்டமர்ஸ்க்கு என்னென்ன தேவைகள் இருக்கோ அந்த தேவைகளை பூர்த்தி பண்ற மாதிரி டிஃப்ரெண்ட் ஷோரூம், டிஃப்ரெண்ட் ஃப்ளோர்ஸ், டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ், டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து எமரல்டுடைய பூர்வீகத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இவ்வளவு வருஷம் கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட 6 ஃபேக்டரி அக்ராஸ் இந்தியா இருக்கு. அதுல ஒரு ஃபேக்டரி பாம்பேலையும், ஒரு ஃபேக்டரி சென்னையிலையும், அதுக்கப்புறம் 4 ஃபேக்டரி கோயம்புத்தூர்லயுமே வந்து இருக்கு. ஸோ இங்க வந்து டிஃப்ரெண்ட் ஃபேக்டரிஸ் டிஃப்ரெண்ட் லொகேஷன்ஸ்ல வந்து வச்சிருக்க காரணமே வந்து இந்தியாவில் இருக்கிற டிஃப்ரெண்ட் ஜுவல்லரி ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வந்து செஞ்சு நல்லபடியா செஞ்சு அதை கஸ்டமருக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு வந்து தான் இவ்வளோ ஃபேக்டரி இவ்வளோ டிஃப்ரெண்ட் லொகேஷன்ல வச்சிருக்கோம். அதுல அதோடைய பெஸ்ட், அதுல இருந்து இருக்கிற பெஸ்ட் டிசைன்ஸ், அதுல இருந்து இருக்கிற நம்ம ஊர் தமிழ்நாட்டு மக்களுக்கு தேவையான டிசைன்ஸ் எல்லாமே வந்து இங்க கொண்டு வந்திருக்கோம். ஜுவல்1னாவே வந்து குவாலிட்டி, டிசைன், பியூரிட்டி இதெல்லாம் வந்து எப்பவுமே வந்து எங்களுடைய தாரக மந்திரமா வச்சிருக்கோம். இவ்வளோ வருஷம் கிட்டத்தட்ட 7 lakh பிளஸ் கஸ்டமர்ஸை வந்து கேட்டர் பண்ணியிருக்கோம். அது கேட்டர் பண்றதுக்கு காரணமே வந்து இந்த ஒரு முக்கியமான ஒரு மந்திரம் தான், அதாவது குவாலிட்டி, பியூரிட்டி, டிசைன்ஸ். இன்னைக்கு வந்து கோல்ட் ரேட்லாம் வந்து ஸ்கை ஹைல போகும்போது மக்களுக்கு வந்து ரொம்ப ரெலவெண்டா இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய லைட் வெயிட் டெக்னாலஜி ஓரியன்டட் ப்ராடக்ட்ஸ் பண்ணியிருக்கோம். அப்படின்னா பார்க்க வந்து ப்ராடக்ட் பெருசா இருக்கும், ஆனா அது வந்து வெயிட்லெஸ் ஆகும், கஸ்டமருக்கு அஃபோர்டபுளாகவும் வர மாதிரி விஷயம்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ இன்னோவேஷனை கடைபிடிச்சு ப்ராடக்டோட டிசைனிங்ல வந்து இன்னொரு ஃபோக்கஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ட்ரெடிஷன் அண்ட் கல்ச்சரை மறக்காம கஸ்டமருக்கு வந்து ஒரு பிரில்லியண்டான சர்வீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஜுவல்1ல எல்லா ஸ்டெப்ஸுமே வந்து எடுத்திருக்கோம். கண்டிப்பா வந்து வாடிக்கையாளர்களுக்கு, கஸ்டமர்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும் நாங்க நம்புறோம். கோயம்புத்தூர் வந்து எங்க அப்பா பிறந்த ஊர், எங்க தாத்தா பிறந்த ஊர், அப்படி இருக்கும்போது நான் பிறந்த ஊர்.
அப்படி இருக்கும்போது கண்டிப்பா வந்து கோயம்புத்தூர் மக்களுக்கு இருக்கிறதுலே பெஸ்டா எங்கனால என்ன முடியுமோ, ஏன்னா கோயம்புத்தூர் மக்கள்னாலதான் வந்து இவ்வளவு பெரிய கம்பெனி. எங்க அப்பா அவர் வந்து தொழில் ஆரம்பிக்கும் போது ஒரு சின்னூண்டு ஒரு 10x10 ஸ்கொயர் ஃபீட் ஒரு ஏரியால ஆரம்பிச்சாரு. இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து அதாவது 10 lakh ஸ்கொயர் ஃபீட் மேனுஃபேக்சரிங் ஸ்பேஸும் பிளஸ் ரீட்டைல் ஸ்பேஸ் வந்து வச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது எல்லாமே மக்களுடைய ஆதரவு, கோயம்புத்தூர் மக்களுடைய ஆதரவு. கண்டிப்பா வந்து இந்த ஷோரூமும் வந்து இட் இஸ் கோயிங் டு த கோயம்புத்தூர் பீப்புள். அவங்களுடைய அதாவது அவங்களுடைய எல்லா ஜுவல்லரி தேவையும் கண்டிப்பா இங்க பூர்த்தி ஆகணும்னு சொல்லிட்டு நாங்க நம்புறோம். ஸோ கண்டிப்பா வந்து நீங்களே வந்து ஷோரூம் விசிட் பண்ணும்போது உங்களுக்கு பெஸ்ட் இன் கிளாஸ் சர்வீஸ், பெஸ்ட் இன் கிளாஸ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் வேல்யூ ஃபார் மணி உங்களுக்கு வந்து கிடைக்கும்னு நான் கண்டிப்பா வந்து நம்புறோம். தேங்க்யூ. இந்த ஜுவல்வனுடைய பியூட்டி என்ன அப்படின்னு சொன்னா,